திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். மற்ற ஆன்லைன் வெப்சைட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, கோவை சர்வதேச விமான நிலைய போக்குவரத்து அதிகரிப்பு 2024-25 நிதியாண்டில் இப்படி ஒரு வளர்ச்சியா? கோவை விமான நிலையத்தை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கோவை என்றால் எப்பொழுதும் தனிச்சிறப்பு தான். தமிழ்நாட்டின் தொழில் நகரமாகவும் மாநிலத்தின் 3வது பெரிய நகரமாகவும் உள்ளது. தமிழ்நாட்டிலேயே சிறந்த தொழில் வளர்ச்சி அடைந்த நகரம் கோயம்புத்தூர் தான். எனவேதான் சிறிய ஆணி முதல் ராக்கெட் உதிரிப்பாகங்கள் வரை தயாரிக்கப்படும் பெருமையை பெற்றுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் சென்னையை அடுத்து அதிக மக்கள் விரும்புவது கோயம்புத்தூரை தான். பல்வேறு நிறுவனங்களும் கோயம்புத்தூரில் வணிகம் செய்ய ஆவலுடன் முதலீடு செய்து வருகின்றனர். வெளிநாடுகளிலிருந்தும் அதிக முதலீடுகள் குவிந்து வருகின்றன. அதேபோல் தமிழக அரசு சார்பில் பல்வேறு முதலீடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய விமான நிலைய ஆணையம் ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏஏஐ வெளியிட்ட தரவுகளின்படி 2023-24 நிதியாண்டுடன் ஒப்பிடும்போது 2024-25 நிதியாண்டில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் கோவை சர்வதேச விமான நிலையம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளது. அதில் உள்நாட்டு பயணிகள் போக்குவரத்து 12% அதிகரிப்பை கண்டுள்ளது. அதாவது கோவை விமான நிலையம் 2024-25 ஆண்டில் 29.89 லட்சம் பயணிகளை கையாண்டது. இது முந்தைய ஆண்டில் 26.93 லட்சமாக இருந்தது. சர்வதேச பயணிகளின் போக்குவரத்து 25% அதிகரித்துள்ளது. 2023-24 ஆண்டில் 2.11 லட்சம் 2.11 லட்சமாக இருந்த 2024 ஆண்டில் 2.63 லட்சம் பயணிகள் கையாண்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2024-25 ஆண்டில் பயணிகள் போக்குவரத்து 12% அதிகரித்தது. 32.53 லட்சம் பயணிகளை எட்டியது. இது 2023-24 ஆண்டில் 29.04 லட்சமாக இருந்தது. உள்நாட்டு சரக்கு போக்குவரத்தும் 29% குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கண்டது. 2023-24 7,972 மெட்ரிக் டன்னுடன் ஒப்பிடும்போது 2024-25 10,270 மெட்ரிக் டன் கையாளப்பட்டுள்ளது. சர்வதேச சரக்கு போக்குவரத்து 97% அதிகரித்துள்ளது. 2024-25 1,870 மெட்ரிக் டன் கையாளப்பட்டது. இது முந்தைய ஆண்டு 949 மெட்ரிக் டன்னுடன் ஒப்பிடும்போது அதிக மொத்தத்தில் சரக்கு போக்குவரத்து 36% அதிகரித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் அந்த விமான நிலையத்தோட தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.